Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த பையன் ஸ்கூலுக்கு இன்னைக்கு போகலை இன்னைக்கு. அதனால நம்ம என்ன செஞ்சோம்னா, இப்போ நம்ம ஆஸ்பத்திரி போனோம். 2 நாள் சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, ஆஸ்பத்திரி போகணும்னு சொல்லியிருந்தேன். அதனால இப்போ தான் அதுக்கு டைம் கிடச்சிருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வேலைக்கிழமை, அது போக டிராஃபிக்கும் ஹெவியாக இருக்கும். சரி, ஒரு வழி கிடையாது, இருந்தாலும் நம்ம போய் பார்த்துட்டு போகலாம், செக் பண்ணிட்டு வந்துடுவோம்னு சொல்லிட்டு. ஏன்னா இன்னைக்கு இந்த பையன் ஸ்கூலுக்கு போகலன்னா நம்ம போக முடியும். அதனால இப்போ இன்னைக்கு ஸ்கூல் போகலன்னு இப்போ வண்டி நம்ம கிளம்பியாச்சு. மணியை பார்த்தீங்கன்னா 8:49 ஆகுது. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ நேராக ஃபத்தாக்கு போகிறோம். ஏன்னா இங்கேருந்து ஒரு லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 23 கிலோமீட்டர், 23-25 கிலோமீட்டர் காமிக்குது. ஏன்னா போகிறதுக்கு எப்படியும் 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரத்துக்கு மேலே ஆயிரும். நம்ம அப்படி போயிட்டு அந்த இது அவங்கள்ட்ட போய் அந்த ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணிட்டு வரும். ஓகே, ஏன்னா அங்கே வந்து இப்போ கேரளா டாக்டர் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே ஃபர்ஸ்ட் வந்து கேரளா டாக்டர் தான் காமிச்சு டேப்லெட்லாம் கொடுத்தாங்க, அதே ஃபத்தால தான். இது வந்து வேற கிளினிக் இருக்காங்க, அப்படி லேடிஸ் டாக்டர் இருக்காங்க, கேரளா டாக்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒருத்தவங்க. அதனால இப்போ செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு போய்கிட்டு இருக்கேன். ஏன்னா இங்கே வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் காமிச்சாலுமே அவங்க ஒரு அரபியில் நம்மளுக்கு சொல்கிறனால நம்மளுக்கு ஒரு விளக்கங்களும் தெரிய மாட்டேங்குது. அது போக வலியும் இருக்குது, லேசாக அந்த வயிற்றுல வலி இருக்குது. ஆப்ரேஷன் பண்ண இடத்துல இப்போ ஆப்ரேஷன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 8 மாதத்துக்கிட்ட ஆயிடுச்சு. எதுக்கும் ப்ரைவேட்டில் ஒரு வாட்டி செக் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் சரி கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்புறோம். இன்ஷால்லா அங்கே போயிட்டு என்ன ஏதுன்னு, அங்கே ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ பைசா என்ன ஏது உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே நான் சொல்கிறேன் இந்த வீடியோவில் பாருங்கள். சவுதியில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எல்லாருக்குமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து ஃபஸ்ட்டு காமிச்ச ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா ரேட்டு வந்து 50 ரியால் கிட்ட வந்துச்சு, கன்சல்டிங் ஃபீஸ் மட்டும். 50 ரியால் வந்துச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 25 ரியாலோ என்னமோ தான் சொல்கிறாங்க. கன்சல்டிங் மட்டும் 25 ரியாலு. அதுக்கப்புறம் மாத்திரை மருந்து எல்லாமே நம்ம தனியாக வெளியே எழுதி கொடுத்துருவாங்க, நம்ம வாங்கணும். அது போக நீங்கள் எப்படி இருக்குது, நல்லா பார்க்குறாங்களா என்ன ஏதுன்னு உங்களுக்கு அங்கே போயிட்டு நான் டீட்டெயில் ஃபுல்லாக சொல்கிறேன். அது போக நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நம்ம அந்த எமாமான்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, எமாமால தான் ஒய்ஃபுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணோம்னா அங்கே வச்சு ஆப்ரேஷன் பண்ணாங்க. ஒரே நாள் அங்கே இருந்தோம்னு நினைக்கிறேன். ஒரு நாளோ 2 நாளா 2 நாள் நம்ம அதாவது ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி போய் சேர்த்தாச்சு. ஆப்ரேஷன் பண்ணி ஒரு நாள் அங்கே இருந்தாப்புல, ஒரு நாள் நைட் இருந்தாப்புல, அடுத்த நாள் சரி நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. அதாவது பச்சை உடம்பு, ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு, தையல் போட்டிருக்கு, அப்படியே அனுப்பி விட்டாங்க எங்களை. சரியா? அது போக பார்த்தீங்கன்னா அதுக்கு மருந்து என்ன கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெனடால் மட்டும்தான் கொடுப்பாங்க. இங்கே அவ்வளோ பெரிய ஆப்ரேஷன் நடந்திருக்கு, ஃபைப்ராய்டு எடுத்திருக்காங்க, ஆப்ரேஷன் பண்ணிருக்காங்க. ஆனால் அவங்க கொடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பெனடால். மொத்தத்தில் பெனடால், அதாவது பேராசிட்டமல் இல்லையா, பேராசிட்டமல் மாத்திரை. இப்போ இதே நம்ம ஊரில் ஆப்ரேஷன் பண்ணோம்னா அதுக்கு எவ்வளோ மாத்திரை கொடுப்பாங்க. அந்த புண்ணு காயறதுக்கு கொடுப்பாங்க, அந்த வலிக்கு மாத்திரை கொடுப்பாங்க, தனித்தனியாக மாத்திரை கொடுப்பாங்க. அது எல்லாத்துக்குமே நம்ம போட்டு இது பண்ணுவோம், நம்ம டக்குன்னு அதை சீக்கிரம் ஆறும், அந்த வலி இல்லாமல் இருக்கும். இப்போ இந்த ஊரை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே பேராசிட்டமல் தான், அதில் தான் ஓடுதுங்க வண்டி. அதனால மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவுக்கு இப்போ வெளிநாட்டுக்கு வந்தாச்சுனால இந்த ஹாஸ்பிட்டல் உடம்பு சரியில்லாமல் போகாமல் இருக்கணும், அது வரைக்கும் நல்லா இருக்கும். உடம்பு சரியில்லாமல் போயிட்டு இருந்ததுன்னா இங்கே வந்து கரெக்டாக உள்ள அந்த மெடிசன் வந்து சரியில்லை, என்ன சொல்றது, அந்த ஹாஸ்பிட்டலோட இது வந்து ஸ்பெஷலிட்டி வந்து அந்த முறையா இல்லை, நம்ம ஊரில் பார்த்த மாதிரி இருக்காது. இன்னொன்று என்னன்னா, அவங்க ஒரு பாசை பேசுவாங்க, அரபி பேசுகிறாங்க, அது நம்மளுக்கு புரியாது. நம்ம பேசுகிற தமிழ் அவங்களுக்கு புரியாது. இது பெரிய ஒரு விஷயம். சரியா? அது இதில் வந்து எப்படின்னா, நம்ம இப்போ கஃபீலே ஓனர் வராங்க அப்படின்னா கூட அவங்க வந்து பேசிட்டாங்கன்னா கூட ஒன்றும் தெரியாது. சரி, அவங்க வந்து பேசினா அவங்களுக்கு தெரியும், விவரம் தெரியும், இந்த மாதிரி அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி சொன்னாங்கனாலும் விவரம் தெரியும். இப்போ நம்மள்ட்ட வந்து அந்த மாதிரி அவங்க பேசுவாங்க, நம்மளுக்கு புரியாது அப்படிங்கனால அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இங்கே இருக்குது. சரியா? அதே இது நம்ம வெளியே போய் இப்போ நம்ம இந்த போகிறோம் இல்லையா, இது மாதிரி நம்ம ப்ரைவேட்டில் போய் இப்போ காமிக்கிறோம்னு சொல்லிட்டு போனோம் என்ன ஆகும்னா செலவு நமக்கு அதிகமாயிரும் இல்லையா? அதாவது எப்படின்னா கன்சல்டிங் ஃபீஸ் இருக்கு, அது போக அவங்க மாத்திரை மருந்து எழுதி கொடுப்பாங்க, அது நம்ம வெளியே வாங்குற மாதிரி இருக்கும். அதனால அது வந்து செலவு கொஞ்சம் அதிகமாகிடும். இந்த ஸ்கேன் பிடிக்கணும்னு சொன்னாங்கன்னா அப்புறம் அது வேற தனியாக அமௌண்ட் செலவாகும். ஸ்கேனுக்கே எப்படியும் கிட்டத்தட்ட எவ்வளோ 150 ரியால் கிட்ட ஆகும்னு சொன்னாங்க. ஆனால் ஒரு ஸ்கேனுக்கு தான், இன்னும் 2 ஸ்கேன் எடுக்க வேண்டியது வயிற்றுக்கு. அதனால அது எவ்வளோ ஆகுது என்ன ஏதுன்னு தெரியல. நம்ம போயிட்டு அங்கே என்ன ஏதுன்னு டீட்டெயில் பார்ப்போம். சரியா? நான் பார்த்துட்டு நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இப்போ வந்து கம்பெனியில் வேலை பார்க்குறோம் வச்சுக்கோங்களேன். கம்பெனியில் வேலை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு வந்து என்னன்னா இன்சூரன்ஸ் இருக்கும். அந்த இன்சூரன்ஸ்ல வந்து நமக்கு கிளைம் ஆகும் பார்த்துவாங்க. இப்போ நம்ம வீட்டு டிரைவருங்கனால நம்ம வீட்டு டிரைவருக்கு இன்சூரன்ஸ் கிடையாதுனால எல்லாமே நம்ம தான் காசு போட்டு செலவு பண்ணணும். ஒன்று ஓனர் செலவு பண்ணணும். அப்படி ஓனர் பண்ணும்போது ஓனர்கிட்ட என்ன சொல்லும்போது என்ன சொல்றாங்க, அவங்க நேரம் அங்கே தான் போய் சொல்றாங்க, எங்க எமாமாவுக்கு போங்க, நீங்க ஆப்ரேஷன் பண்ண இடத்துக்கு போங்க, அங்க போய் செக் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனா அதுவும் உண்மைதான், ஆப்ரேஷன் எங்க பண்றாங்களோ அங்கதான் பாப்பாங்க. ஆனா அங்க போனாலுமே என்ன சொல்றாங்கன்னா வெறுமனே ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு
ஸ்கேன் எடுத்த பிறகு நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா தான் இருக்கு, ஓகே பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு திருப்பி அதை பேராசிட்டமால் கொடுத்து விடுறாங்க. அதனால நம்மளுக்கு அது வலி இருக்கிறனால வலி இல்ல ஒன்றும் இல்லைன்னா பிரச்சனை இல்லை, சரி ரைட் அப்புறம் சரியாயிட்டு அப்படின்னு சொல்லி விட்டுலாம். இது வலி இருந்துட்டே இருக்கிறனால நமக்கு அது ஒரு மைண்டை வந்து ஒரு அப்செட் பண்ணிட்டே இருக்குது, என்னடா ஏன் இப்படி இருக்கு இப்படி இருக்குன்ட்டு. சரி அதெல்லாம் சரி அப்புறம் ஒரேடி நம்ம பிரைவேட் போயிடும், போய் செக் பண்ணி பார்த்துட்டு வச்சோம்னா அது ஒரு திருப்தி ஆயிரும் இல்லையா, ஒன்றும் இருக்காது. ஆனா இருந்தாலுமே அதை நம்ம நம்ம தமிழ் டாக்டர்கிட்ட பார்த்து பேசிட்டோம் வச்சுட்டோம்னா அவங்க சொல்லிட்டாங்கன்னா ஒரு திருப்தியா இருக்குமே அப்படிங்கிற கண்டிப்பா நம்ம கிளம்பி போயிட்டு இருக்கோம். ஏற்கனவே ஒரு தமிழ் டாக்டர் காமிச்சோம் பத்தா பக்கத்துல, அங்கேயும் அவங்கள்ட்டையும் காமிச்சோம். அவங்கள்ட்டையும் காமிச்சு பாத்தீங்கன்னா அவங்களுமே செக் பண்ணி பார்த்துட்டு சும்மா அதாவது ஸ்கேன் பண்ணல, சும்மா நார்மலா செக் பண்ணி பார்த்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லாம நல்லதாம இருக்கு, லேடிஸ் டாக்டர் தான் நல்லதாம இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதுக்கு வலிக்கு மட்டும் மாத்திரலாம் எழுதி கொடுத்தாங்க. அது மாத்திரை சாப்பிட்டு கொஞ்சம் பரவாயில்லாம இருந்துச்சு, உனக்கு பரவாயில்லாம இருந்துச்சு. அதுக்கப்புறம் திருப்பி அந்த வலி இருக்கு அப்படிங்கிறாப்ல. சரி அப்ப நான் இன்னொரு ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னாங்க. அதனால இப்போ நம்ம அங்கே போய்கிட்டு இருக்கோம். இப்போ அங்கே போயிட்டு அதை போய் என்னன்னு பார்த்துட்டு இந்த ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்கு, என்ன ட்ரீட்மெண்ட்லாம் எப்படி இருக்கு, லேடிஸ் டாக்டர் இருக்காங்களா, என்ன விவரம் எது வரன்ட்டு எல்லாம் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்படி கிளம்பிப்போம். கிளம்பிட்டு நான் அங்கே போயிட்டு உங்களை திருப்பி அப்டேட் பண்ணுறேன். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், மேகமூட்டங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இங்கே கிளைமேட்டு கொஞ்சம் பரவாயில்லாம தான் இருக்குது, ஏன்னா வெயில் அவ்வளோவா இல்லை, நார்மலாக பெய்கிட்டு இருக்கு. ஃபுல்லும் இந்த இடங்கள்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து அவ்வளோமே பெரிய பெரிய மால்கள் தான் சரியா. நம்ம இப்போ கூட 2 நாளைக்கு முன்னாடி கூட நம்ம மேடம் வந்திருந்தாங்க இல்லையா, அதாவது ஹயாத் மாலு, அது போக சஹாரா மாலு அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே பக்கத்தில் அவ்வளோ இருக்குது. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மால்கள் தான். இது உள்ளே வந்து இந்த மால்களுக்குள்ளேன்னு நம்ம உள்ளே போயிட்டோம் சொன்னால் உங்களுக்கே தெரியும், ஏன்னா மெட்ராஸில் நிறைய மால்கள் இருக்குது. மால்களுக்குள்ளே போயிட்டோம் சொன்னோம்னா அது உள்ளே நமக்கு என்னென்ன கடை உண்டோ அவ்வளோ கடையுமே அதில் இருக்கும் சரியா. ஜவுளி கடையிலேருந்து என்ன நகை கடையிலேருந்து என்ன தேவையோ அது ஃபுல்லாகவே அது உள்ளே இருக்கும். ஓகே இந்த சைடில் பாருங்கள் அந்த கிங்டம் டவர், அந்த ஊச்சு கோபுரம் எல்லாமே இந்த ஏரியாவில் இருக்கும். அதாவது நம்ம போய்கிட்டு இருக்க வந்து அப்துல் அஜீஸ் ரோடு. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா கிளைமேட் எப்படி பாருங்க, செம்மையாக இருக்குது கிளைமேட்டு இன்னைக்கு. அந்த அளவுக்கு வெயில் இல்லை. என்ன காரணம் அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு தெரியும், அந்த வானத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த மேகங்கள் ஃபுல்லாகவே சூரியனை வந்து மறைச்சி நிற்கிது. ஆனால் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வெளியே வந்துடும் சூரியன் வெளியே வந்தாலும் அதுக்குள்ள இதுவும் கிடையாது. என்ன காரணம்னா இப்போ குளிர் அடிக்கிறதுனால அந்த அளவுக்கு சூரியன் வெளியே வந்தாலுமே வெயில் அந்த அளவுக்கு தெரியாது, ஏன்னா குளிர் தான் அப்படியே இருக்கும். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களே தெரிஞ்சிருக்கும், நம்ம இப்போ இது போட்டு தான் போய்கிட்டு இருக்கோம், என்ன போட்டு ஜாக்கெட் போட்டு தான் போய்கிட்டு இருக்கோம், ஏன்னா காலையிலே நல்லா குளிர் சரியா. இப்போ நம்ம பஜாரில் போய்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம எந்த ரோட்டில் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இதில் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு வந்து இதுக்கு என்ன ஃபகத் ரோட்லேயும் போகலாம். நம்ம இப்போ ஃபகத் ரோட்டில் வந்து டிராஃபிக் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நம்ம என்ன செய்யறோம்னா இப்போ நம்ம அப்துல் அஜீஸ் ரோட்டை பிடிச்சி நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம போகிறது வந்து அப்துல் அஜீஸ் ரோடு. இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 5.5 கிலோமீட்டருக்கு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு ஒரு 5.5 கிலோமீட்டருக்கு அதில் லொக்கேஷனில் காமிக்குது. ஓகே 13 நிமிஷம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி காமிக்குது. நம்ம பார்ப்போம். இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இந்த அப்துல் அஜீஸ் ரோட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாகவே ஆமாம் அவ்வளோமே இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கம்பெனிகள், ஏகப்பட்ட கம்பெனிகள் ஃபுல்லாக இந்த லைனில் இருக்க தான் செய்யுது. அதே மாதிரி அதுவுமே உங்களுக்கு மெயின் ரோடு, எது நம்ம ஃபகத் ரோட பார்த்தீங்கன்னா சரியான மெயின் ரோடு சரியா. அந்த மெயின்லையுமே பார்த்தீங்கன்னா அங்கேயுமே அந்த ஏரியாவுமே ஃபுல்லாக இதுதான், என்ன கம்பெனிகள் தான் ஃபுல்லாகவே, அவ்வளோமே ரஷ்ஷான ஏரியா. இப்போ நம்ம இப்போ இந்த ரோடுமே சரியான ரஷ்ஷு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ரோடுமே சரியான டிராஃபிக் ஆகும். இந்த ரோடை பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அப்துல் அஜீஸ் ரோட்டில் போயிட்டு இருக்கோம். மொத்தத்திலேயே ரியாத்துக்குள்ளே சிட்டிக்குள்ளே எடுத்துக்கிட்டிங்கனாலே சரியான டிராஃபிக் இருக்கும். அது இன்னைக்கு வேலைக்கிழமையா, அது காலையில் நேரங்களா நம்ம எல்லாரும் வேலைக்கு போகிறவங்க ஃபுல்லாக இப்போ போய்கிட்டு வந்துக்கிட்டு இருப்பாங்க, இப்போ கிளம்பி போய்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகிறோம், ஏன்னா ஸ்கூலும் இன்னைக்கு உண்டா, அதனால ஸ்கூலும் போய்கிட்டு வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதனால நல்லா சரியான டிராஃபிக்காக இருக்கும். இப்போ நம்ம அங்கே இருந்தோம் இல்லையா, எங்கள் ஹைலில் இருந்தோம் இல்லையா, ஹைலில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம டிராஃபிக்கை நான் பார்த்ததே கிடையாது ஹைலெலாம். ஏன்னா செம ஊர் சொல்லலாம், நல்ல ஊர், செமையான ஊர் அந்த ஊர் அப்படின்னு சொல்லலாம். என்னன்னா அந்த அளவுக்கு ஒரு டிராஃபிக் கிடையாது. அதே மாதிரி இந்த கேமராக்கெல்லாம் கிடையாது. ட்ராக் வந்து 4 ட்ராக் கொடுத்துருப்பாங்க, சரியான அவ்வளோ பெரிய பெரிய ரோடாக இருக்கும் அவ்வளோவுமே. நம்ம இப்போ நான் இங்கேருந்து பிடிக்கிறேன்னா ஒரு புடி சல்லுன்னு பிடிப்பேன், எந்த இடத்துக்கு போனோமோ அங்கே போய் நிற்போம், அங்கேருந்து ஒரு புடி பிடிச்சோம் இங்கேருந்து வருவோம். சிக்னல் கூட அந்த அளவுக்கு இருக்காது, அந்த அளவுக்கு நல்லா ஒரு இருந்துச்சு. அது வந்து அப்போ இப்போ உள்ள காலங்கள், இப்போ நான் வந்து சொல்றது எப்படின்னா 8 வருஷத்துக்கு முன்னாடி சரியா, 8 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் இருக்கும்போது அந்த இது இருந்துச்சு. இப்போ என்ன கணக்கில் இருக்கு, ஏன்னா இப்போ எல்லாமே டெவலப் ஆகிருக்கும் இல்லையா. நாங்கள் இருக்கும்போதே சொன்ன மாதிரி நாங்கள் அங்கே அப்போ 5 வருஷம் முடிச்சு நாங்கள் கிளம்பும் போதே ஒரு சில இடங்கள்ல கேமரா வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்பவுமே சிக்னல் ஃபுல்லாகவே நிறைய சிக்னல் வச்சு கேமராக்கள் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அநேகமாக இந்த நேரங்களில் அங்கேயும் சிக்னல் கேமரா எல்லாமே வந்திருக்கும் தான் நினைக்கிறேன், நிறையா வந்திருக்கும் தான் நினைக்கிறேன் சரியா.
அதனால அப்படி போயிட்டு இருக்கு. கிளைமேட் பாத்தீங்களா எப்படி இருக்கு பாத்தீங்களா? வெயில் இன்னும் வெயில் இருக்குது. ஆனா அந்த சூரியனை ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா அந்த மேகங்கள் வந்து மறைச்சு நிக்குது. ஓகே, நம்ம இப்போ பாத்தீங்கன்னா சிக்னல் காண்டி வெயிட்டிங்ல நிக்கிறோம். இன்னும் ஒரு 5.2 கிலோமீட்டர் காமிக்குது, 12 நிமிஷம் காமிக்குது. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அப்படி போவோம். போயிட்டு என்ன இது ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நான் உங்களுக்கு திருப்பி அப்டேட் பண்றேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இடங்கள்லாம் பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. பில்டிங்கு செம்மையா இருக்கு. இது ஃபுல்லுமே அப்பார்ட்மெண்ட் தான். இந்த பாருங்க ரைட் சைடில் பாருங்க, ஃபுல்லுமே அப்பார்ட்மெண்ட் கெட்டி கெட்டி விட்டுருக்காங்க. ஆனால் வாடகைலாம் சரியான வாடகையா இருக்குது இங்கே. அது இந்த ஏரியாக்குள்ள ரொம்ப வாடகை இருக்கும்னு தான் நினைக்கிறேன். இடங்களே இப்போ கிடைக்க மாட்டேங்குது பார்த்துக்கோங்க. இதெல்லாம் மெயின் அடிக்கனால வாடகை ஜாஸ்தியாக தான் இருக்கும் இந்த ஏரியாலாம். ஏன்னா இந்த கம்பெனி இருக்கிற ஏரியாக்கள்ல பாத்தீங்கன்னா என்ன செய்வாங்கன்னா, எல்லாருமே அந்த கம்பெனி இருக்கிற பக்கத்துலயே வீடு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே அந்த தாட் இருக்கும் எல்லாத்துக்குமே. ஏன்னா பக்கத்துல இருந்துச்சு நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி இருக்குமா. அந்த மாதிரி இருக்கிற ஒரு சூழல்ல இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, வீடு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படியே வீடு கிடைச்சாலுமே பாத்தீங்கன்னா ஹெவியா இருக்கும். ரெண்டோட ரேட்லாம் பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும். அது போக நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க. நம்ம இப்போ வந்து வர்றாங்க. இப்போ அந்த மாதம் முடிஞ்சிருச்சு இல்லை, நான் ஜனவரி பிறந்து வருவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபேமிலியை கூட்டிகிட்டு வர்ற மாதிரி ஐடியாவில் இருக்கிறாங்க. ஏதாவது வீடு இருந்துச்சுன்னா எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதாவது அவங்க எப்படி பாக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒன்றை தானே கேட்டாங்க. அதாவது ஸ்கூலும் வேணும், தமிழ் ஸ்கூலும் இருக்கிற மாதிரி யாராவது இருந்தா சொன்ன மாதிரி சொல்லுங்க. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், அதாவது எப்படின்னா அந்த ஸ்கூல், அதாவது தமிழ் ஸ்கூல், அதாவது இந்தியன் ஸ்கூல் இருக்கு இல்லையா, தமிழ் ஸ்கூல்ல இந்தியன் ஸ்கூல் இருக்கு இல்லையா, இந்தியன் ஸ்கூல் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஏரியாவுக்கு பக்கத்துல ஏதாவது ரூமுகள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலும் கொஞ்சம் எங்களுக்கு இந்த கமெண்ட் செக்ஷன்லாம் கொஞ்சம் தெரியப்படுத்துங்க. ஓகே, அதாவது நம்ம ஃப்ரெண்ட் அங்கேருந்து வராங்க, அவங்க ஃபேமிலியா வராங்க அப்படின்னால அவங்களுக்கு வந்து தேவை இருக்கு. அதனால இந்தியன் ஸ்கூல் பக்கத்துல ஏதாவது வீடு இருந்துச்சுன்னா பக்கத்துலயே இருந்துச்சுன்னா தெரியப்படுத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவங்க எப்படி பாத்தீங்கன்னா இந்த ரியாத்துக்குள்ளேயே அவங்க கேட்கறாங்க. சரியா, ரியாத்துக்குள்ள கேட்கறாங்க. அந்த ரியாத்துல இந்த மலாசு அந்த மாதிரி ஏரியாக்கள், அதாவது கொஞ்சம் மெயினா உள்ள ஏரியாக்கள் மலாசு, நம்ம அந்த கிங் ஃபகத் ரோடு, அது போக இந்த அப்துல்லைஸ் ரோடு, இங்கனக்குள்ள எங்கன இருந்தாலும் சரிதான். அதாவது எப்படின்னா ஸ்கூல் பக்கத்துல இருக்கணும். அந்த இந்தியன் ஸ்கூல் இருந்துச்சு, அந்த இந்தியன் ஸ்கூல் பக்கத்துலயே அந்த வீடுகள் இருந்துச்சுன்னு சொன்னா அவங்க இது எப்படி அவங்களோட மகளை வந்து அவங்க ஸ்கூல்ல சேர்க்குற மாதிரி அவங்க இது பண்றாங்க. அந்த புள்ள வந்து சின்ன பிள்ளை அப்படிங்கனால அவங்கள ஸ்கூல்ல போய் விட்டுட்டு இவங்களே கூப்பிட்டு வர்ற மாதிரி இருக்கணும். அந்த தூரத்தை டிஸ்டன்ஸ்ல இருந்துச்சுன்னா அவங்க நம்ம ஃப்ரெண்டோட அவங்க ஒய்ஃபே என்ன சொல்றாங்கன்னா, நானே போய் கூப்பிட்டு வந்துக்கிடுவேன் பிள்ளையில, அந்த மாதிரி டிஸ்டன்ஸ்ல இருக்கிற மாதிரி வீடு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. சரியா, ஒய்ஃப்ட்ட பேசியிருந்தாங்க. சரியா, அதனால சரி நம்ம அந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைபர் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம இல்லை, அது எப்படி சொல்றது, சொல்லு என்ன சொல்லு சப்ஸ்கிரைபர் இல்ல சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க நம்மகிட்ட. அதான் உங்கள்கிட்ட நாங்க தெரியப்படுத்துறோம். நீங்க இருந்துச்சுன்னா கொஞ்சம் நம்மளுக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. நம்ம முதல்ல சப்ஸ்கிரைபரா இருந்தாங்க, இப்போ நமக்கு நல்லா ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க அவங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அவங்க இப்போ வந்து வராங்க. ஏன்னா இப்போ நிறைய பேர் கேக்குறாங்க, அபார்ட்மெண்ட் இந்த வீடு வந்து கம்மியான ரேட்டுக்கு யாராவது இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நம்மகிட்டே நிறைய பேர் கேக்குறாங்க. ஃபேமிலியோட வந்து கூட்டிட்டு வர்ற மாதிரி ஐடியால இருக்கோம், உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நாங்க வந்து உங்களுக்கு வந்து சொல்றோம். நீங்களும் கொஞ்சம் எங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ரியாத்துல இருக்கிறவங்க இப்போ ரொம்ப அர்ஜென்ட் வந்து இப்போ அவங்க வராங்க அப்படிங்கறத இப்போ அவங்களுக்கு இப்போ ரொம்ப அர்ஜென்ட். சரியா, வீடியோ பாத்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த வீடியோ பாக்குறவங்க உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சது இந்த மாதிரி இந்த ஸ்கூல், அதாவது அந்த மெயினா வந்து இந்த ஸ்கூல் தான். ஓகே, அதாவது இந்தியன் ஸ்கூல் பக்கத்துல இல்ல. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஸ்கூலும் வீடும் பிரச்சனை இல்ல, ஒரே இடத்துல இருந்துட்டா பிரச்சனை இல்ல, நான் வேலைக்கு போற இடம் கூட நான் போயிட்டு வந்துக்கிடுவேன். ஆமா, டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா மெயினா எனக்கு வந்து ஸ்கூல் வேணும், வீடும் பக்கத்துல இருந்துட்டா என் ஒய்ஃப் கூட போய் கூட்டிட்டு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த சப்ஸ்கிரைப் சொல்லியிருந்தாங்க. இன்ஷால்லா ஏதாவது கிடைச்சிருந்துச்சுன்னா கொஞ்சம் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. மெயினா ஸ்கூல் தான் டார்கெட் வந்து நமக்கு மெயினா ஸ்கூல் தான். ஏன்னா ஸ்கூல்ல இந்தியன் ஸ்கூலா இருக்கணும், அந்த இந்தியன் ஸ்கூல் பக்கத்துல வீடு இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு வேலை பார்க்குற இடத்துக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. என்ன காரணம், அவங்க பிரச்சனை கிடையாது, அவங்க போயிட்டு வந்துருவாங்க, வேலைக்கு பிரச்சனை இல்லை. நம்ம ஃப்ரெண்டு தான் பாய், அவங்க போயிட்டு வந்துருவாங்க, பிரச்சனை கிடையாது. ஆனா இவங்க லேடிஸ் வந்து அந்த ஸ்கூல் பக்கத்துல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் வசதியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இது பண்றாங்க. அதனால இந்தியன் ஸ்கூல் பக்கத்துல ஏதாவது ஒரு இடங்கள் இருந்துச்சு, வீடுகள் வாடகைக்கு இருந்துச்சுன்னா கொஞ்சம் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. ஓகே பாருங்க, இப்போ நம்ம அந்த பாக்குறோம் பாருங்க, அந்த இது பில்டிங்கு அந்த லெஃப்ட் சைடு உங்களுக்கு தெரியுதான் தெரியல, சவுதி போஸ்ட் இருக்கு, பெரிய போஸ்ட் ஆபீஸ்னு நினைக்கிறேன். இந்த ஏரியால இருக்குது சவுதி போஸ்ட் ஆபீஸ்னு சொல்லி, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் எல்லாமே இந்த ஏரியால இருக்கு. ஆமா, எல்லாமே கவர்மெண்ட் பில்டிங் தான் இருக்கு. இதுல மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் பில்டிங் தான் அவ்வளவுமே சுத்தி இருக்குது.
இப்போ அது போக பாத்தீங்கன்னா இந்த ரோட்ல வந்தோம்னா என்னன்னா நிறைய சிக்னல். இப்போ பக்கத்து ரோட்ல போனோம்னா அந்த அளவுக்கு சிக்னல் இருக்காது. ஏன்னா அங்க ரொம்ப தூரம்னால நமக்கு இந்த ரூட்டை காமிச்சிட்டு நினைக்கிறேன். தூரம் இல்லடி, அதுதான் பக்கம். எங்க இல்ல, பக்கம் டிராபிக். பக்கத்து ரோடு வந்து பக்கமா போயிடலாம். என்ன மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 2-3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான். அங்க இப்போ வந்து இது டிராபிக், அந்த ரோட்ல டிராபிக் அதிகமா இருக்கிறதுனால நமக்கு இந்த ரோட்டை காமிச்சிருக்கு. இப்போ இது வேலை நாட்கள் பாத்தீங்களா அவங்க நம்மளுக்கு, அதனாலதான் இப்போ ரொம்ப டிராபிக்கா இருக்குன்னு சொல்லி நம்மளுக்கு இந்த ரூட்டை காமிச்சதுனால நம்ம இந்த ரூட் வழியா போய்கிட்டு இருக்கோம். வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்தா ஃப்ரீயா இருக்கும். ஆனா வெள்ளிக்கிழமை டாக்டர் இருக்காங்களான்னு தெரியாது. சரியா? சரி, அதான் மேக்ஸிமம் இருக்க மாட்டாங்க. வெள்ளிக்கிழமை ஃபுல்லா லீவு தான் இங்க சவுதியில. சனிக்கிழமை வரலாம்னு பார்த்தேன். சனிக்கிழமையும் சில நேரத்துல இருக்குதா இல்லையான்னு தெரியாது. ஏன்னா சனிக்கிழமையும் ஃப்ரீயா இருக்கும் கொஞ்சம் கால நேரங்கள்ல. சரி, அப்புறம் கையோட போயிட்டு வந்துடும். ஏன்னா ஒரே மூச்சா போயிட்டு வந்துட்டோம்னா கொஞ்சம் ஒரு திருப்தியா இருக்கும் இல்லையா? அதனால நம்ம இப்போ சரி கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு நல்ல வேலை இன்னைக்கு அந்த பையன் ஸ்கூல் போல. அதனால நான் நினைச்சிட்டே இருந்தேன், இந்த பையன் என்னைக்கு ஸ்கூல் போலையோ அன்னைக்கு கிளம்பிடணும் அப்படின்னு நினைச்சேன். அதே மாதிரி இன்னைக்கு அந்த பையன் ஸ்கூல் போல. நேற்று நைட்டு சொல்லிட்டு தான் படுத்தேன் இவள்கிட்ட. அதாவது அந்த பையன் ஸ்கூலுக்கு போல அப்படின்னா எனக்கு ஞாபகம் இல்ல, அது என்ன காமெடி, காலையிலேயே பெரிய காமெடி ஆயிடுச்சு. கிளம்பியாச்சு, கிளம்பி பேக் எல்லாம் தூக்கி வண்டியில கொண்டு நான் போய் வச்சிட்டேன். இவங்ககிட்டையும் சொல்லி கிளப்பியாச்சு. இவங்களும் வண்டியில உட்காந்தாச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இந்தோனேஷியமா சொல்றாங்க, அவன் போகலையா, வயித்த வலியா அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. வியாழக்கிழமை ஆயிட்டு அந்த பையனுக்கு வயித்த வலி, கண்ணு வலி. அப்புறம் என்னாச்சு, தூக்கி பேக தூக்கி உள்ள வச்சுட்டு நாங்க கிளம்பி வந்தாச்சு இங்க ஆஸ்பத்திரிக்கு. கிளம்பி உட்காந்துருந்தேன் நான். இனி காலையில எழுப்பிட்டா கிளம்பிலாம் உட்காந்துட்டு வந்து சொல்றா, இல்ல இன்னைக்கு அந்த பையன் போலையா. ரைட்டு, ரொம்ப சந்தோஷம், நம்ம கிளம்பிடும் ஆஸ்பத்திரிக்கு அறிஞ்சிட்டு அப்படி கிளம்பி உட்காந்த மாதிரியே அப்படி கிளம்பி வந்தாச்சு. திருப்பி பாருங்க அடுத்த சிக்னல். இப்போ தான் ஒரு சிக்னல் நின்றுட்டு வந்தேன். இப்போ அடுத்த சிக்னல் வந்து நிற்கிறேன் நான். இப்போ அது போக நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க கமெண்ட்ல, பார்த்துக்கோங்க. ஏன் நீங்க மாஸ்க் இது மூஞ்சில வந்து ஸ்காப் மூடி இருக்கீங்க, சில நேரம் திறந்துருக்கீங்க, மூடியே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து மேடம் வந்து எப்பவும் வந்து மூடிட்டு தான், எப்பவும் வெளியே போறதா இருந்தா நம்ம மூடிட்டு தான் வெளியே போகணும். மொத்தத்திலேயே சவுதி அரேபியால வந்து நம்ம ஊர்ல இந்தியாவில நம்ம என்ன செய்வோம், இது போடுவோம், என்ன சால் போடுவோம், மூட மட்டும் போயிட்டு வருவோம். சரியா? ஓகே. சில இடங்கள்ல மூஞ்சி மூடி போறவங்க, அதாவது ஸ்ட்ரிக்டா இருக்கிற ஊருங்களும் இருக்கதான் செய்யுது நம்ம ஊர்ல. ஓகே. ஆனா மேக்சிமம் பாத்தீங்கன்னா இப்ப எங்க ஊர்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இது சால் போடுவாங்க, முகம் மூட மாட்டாங்க, முகத்தை திறந்து போட்டு தான் போவாங்க. பக்கத்துல எங்க ஊர் பக்கத்துல எல்லாம் இப்ப இதையும் கரெக்டா சொல்லிடணும். ஏன்னா அதுக்கு ஒரு நாளைக்கு கமெண்ட் வந்துடக்கூடாது. ஓகே. அதாவது பக்கத்துல வேற ஊர்கள்லாம் இருக்கு, அந்த ஊர்ல என்ன செய்யறாங்கன்னா மூஞ்சி மூடிட்டு தான் போறாங்க. ஓகே. அந்த மாதிரி ஊர்கள்லாம் இருக்கான்னு செய்யுது. இப்ப அந்த மாதிரி இருக்கிறதுனால இங்க வந்தாச்சுன்னா சவுதியை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அப்படிதான் இருந்துச்சு. ஃபுல்லாவே மூஞ்சி மூடிட்டு தான் போகணும், மூஞ்ச திறந்து போட்டு போகக்கூடாது, அப்படி ஒரு சிஸ்டம் தான் இருந்துச்சு சவுதியை பொறுத்த அளவுக்கு. ஆனா இப்போ அந்த சிஸ்டம் வந்து இப்போ இங்க கிடையாது. அதாவது மூஞ்ச திறந்து போட்டு போனா போங்க, மூடிட்டு போனாலும் போங்க அப்படிங்கிற இதுக்கு இப்போ இங்க இந்த சவுதி சிஸ்டமே வந்துட்டு. சவுதி சிஸ்டத்துல தான், சவுதியில தான் அந்த இதை கொண்டு வந்தது. என்னன்னா மூஞ்ச மூடிட்டு தான் போகணும், லேடிஸு தலைமுடி தெரியக்கூடாது, அந்த மாதிரி தான் போகணும் அப்படிங்கிற சிஸ்டம் வந்ததே சவுதி அரேபியால தான். ஓகே. ரூட் எங்க மாறுது, கரெக்டா போதா? நம்ம பேசிக்கிட்டே இருந்தா ரூட் மாறுவோம் ப்ரோ. இப்போ போய் யூட்டன் ரோட்ல தான் போயிட்டு யூட்டன் பண்ணணும். சரியா? அந்த மாதிரி சிஸ்டம் தான் இருந்துச்சு. ஆனா இங்கேயே இப்போ அதை இது பண்ணாங்க, இப்போ ஃபாலோ பண்ணல. இப்போ நிறைய பேர் இங்க பாத்தீங்கன்னா சவுதி பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா இன்னுமே அந்த மூஞ்ச மூடிட்டு போறவங்க மூஞ்சி மூடிட்டு தான் போறாங்க. சிலவங்க என்ன செய்றாங்க, நம்ம இந்தியா ஆளுக்கு இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து சால் மட்டும் போட்டுக்கிறாங்க, சால் மட்டும் போட்டு முகத்தை திறந்து வச்சுட்டு தான் போறாங்க. இப்போ அது ஒரு பெரிய மேட்ரு இல்லை இங்க. ஆனால் சில இந்த பிலிப்பைனி அவங்கவுங்களாம் இருக்காங்க பார்த்தீங்களா, பிலிப்பைனி இருக்காங்க, நிறைய மற்ற நாட்டுக்காரங்களாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தலைமுடியே விரிச்சு போட்டு போறாங்க இங்க சவுதியை பொறுத்தளவுக்கு. முதல்லலாம் இந்த மூஞ்சே வரக்கூடாதுங்கிற இந்த ஊர்ல இப்போ ஃப்ரீயா விட்டோன்னு நினைஞ்சிட்டாங்க, தலைமுடியை விரிச்சு போட்டு தலைமுடி ஃபுல்லா வெளியே தெரியுது. ட்ரெஸ்ஸுமே புர்கா போடுறது கிடையாது, சாதா ட்ரெஸ் எப்பவும் போல போற சாதா ட்ரெஸ்ல போட்டு தான் போறாங்க. சரியா? இப்போ என்ன காரணம்னா இங்க அந்த ஸ்ட்ரிக்ட் இல்லை, சவுதியை பொறுத்தளவுக்கு ஸ்ட்ரிக்ட் இல்லை. இப்போ நம்ம பொறுத்தளவுக்கு இந்த மூஞ்சி மூடுறீங்க, நீங்க ஏன் மூஞ்சி திறந்து போடுறீங்கன்னா, இப்போ நம்ம இந்தியாவில் வந்து நமக்கு அந்த மூஞ்சி மூடி நமக்கு அந்த பழக்கமே இல்லை அப்படிங்கிறனால. எங்க போகுது யூட்டன் இருக்கா அந்த இடத்துல? இருக்குன்னு நினைக்கிறேன். சிட்டி ஃப்ளோர் பக்கத்துல வந்தாச்சு இப்போ பாத்தீங்கன்னா. ஆமா, அதான் ஃபத்தா, இதான் ஃபத்தா பாருங்க. ஃபத்தா ஏரியா ஃபுல்லுமே ஃபத்தா ஏரியா தான். நம்ம சிட்டி ஃப்ளோர்ல இதெல்லாம் எஸ்டி கார்கோ எல்லாமே இந்த ரைட் சைடு இருக்கு. உள்ள இந்த சைடு திரும்பினோடனே அந்த சிட்டி ஃப்ளோர் மார்க்கெட்டே வந்துச்சு. சரியா? அதனால இப்போ வந்து எப்படின்னா நம்ம ஊர்ல அந்த பழக்கம் இல்லாம இருந்துச்சா, அந்த மூஞ்ச மூடி போற பழக்கம் இல்லாம இருந்ததுனால இப்போ இங்க வந்து அந்த மூஞ்ச மூடுறதுனால, அதாவது என்ன சொல்றது, இப்போ மேடம் கூட போறதுனால அவங்க என்ன மேடம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கண்டிப்பாக அந்த ஃபேஸ் கவர் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நமக்கு என்னன்னா இவங்க
ஏதாவது பேச வைக்க இல்லை ஏதாவது சாப்பிடும் போது இல்லை அப்படின்னு சொன்னா கொஞ்சம் அந்த மூஞ்சி மூடிட்டு வரனால என்னன்னா கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் இப்போ தானே இப்போ இவ்வளவு நாள் நம்ம ஊர்லயே இருந்துட்டு இப்போ இங்க வந்த உடனே என்ன ஆகுதுன்னு சொன்னா அந்த என்ன சொல்றது அந்த இது கரெக்டாக அவங்களுக்கு கம்ஃபர்டபுள் வர மாட்டேங்குது. அதனால சில நேரங்களில் அதை திறந்து வைக்கிறாங்க. அதான் மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த ரோட்ல போயிருந்துருக்கணும், அந்த இதில் போயிருந்துருக்கணும். இங்க பாத்தீங்கன்னா இப்போ எவ்வளவு கடைகள் பாருங்க, எவ்வளவு கடைகள் இருக்குன்னு. இது ஃபுல்லுமே நாளைக்கு பாத்தீங்கன்னா இப்போ நைட்டே ஆரம்பிச்சிருவாங்க. வியாழக்கிழமை நைட்டு ரொம்ப ரஷ்ஷா இருக்கும் இங்க கடைகள். வழி மாறி வந்தோமா மாதிரி ஆயிட்டு இப்போ திருப்பி அந்த ஏரியா கடி போறது. கரும்புச்சார் கடை பாருங்க, நிறைய இருக்கு இந்த சைடு. கரும்புச்சார் கடை இருக்கோ, பாத்துட்டியோ? பார்த்துட்டேன். இந்த பாருங்க கரும்புச்சார் வண்டியில. அது சரி, கரும்பு மூங்கில் குச்சி மாதிரி கிடக்கு அவ்வளோ. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து கம்பளி பாருங்க, எவ்வளோ கம்பளி பெட்ஷீட்டு எல்லாமே நிறைய இருக்குது இந்த கடைகள். இந்த ஏரியா ஃபுல்லுமே பெட்ஷீட் கடைகள் தான். ஜாக்கெட்டு பிளாங்கெட்டுமாங்கல்ல அந்த இது. இந்த பாருங்க சுற்றி அந்த கடைகள் தான் இருக்கு. தெரியுதா? சேலம் மாதிரி மூட்டை. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ண 10 மணிக்கு ஆகும்னாங்க. அதனால சரி ஒய்ஃபுக்கு செருப்பு வேணும்னு சொன்னாப்புல. அதனால ஒய்ஃபுக்கு ஒரு செருப்பு கண்டிப்பாக செருப்பு கடை வந்து நிற்கிறோம். ரிலே பண்ணணும், செருப்பு கடைக்குள்ள வந்திருக்கிறோம். அவங்களுக்கு எந்த செருப்பு வேணும்னு சொல்லி பார்த்துட்டு அவங்க எந்த செருப்பு பிடிக்குதோ அதை பார்த்து அடி எடுத்துகிட்டு போக வேண்டியதான். ஓகேயா? ஆனால் அவங்களுக்கு செருப்பு கிடைக்கிறது தான் கஷ்டம். ஏன்னா ஒரு செருப்பை கரெக்டாக பார்த்தோம் எடுத்தோன்னு எடுக்க மாட்டாப்புல. சரியா? அப்படி குழப்பிக்கிட்டே இருக்காப்புல. சரி இந்த டைப்பு நல்லா இருக்குன்னு சொன்னாப்புல. சரி இதில் சிறுசு இருக்கான்னு பார்க்க சொல்லியிருக்கோம். இது ரொம்ப பெருசாக இருக்குது, இது சிறுசு இருக்கான்னு பார்க்க சொல்லியிருக்கோம். ஆமாம், அவ்வளோமே இந்தியா செப்பல். இது எல்லாமே கேரளா கடை தான். இது எவ்வளோவா? இது 400 ரூபாயாம்மா? இது போட்டு பாரு. உனக்கு பிடிச்சிருக்க அந்த கலரு? நீ வந்து என்ன செய்யணுங்கிற கல் மாதிரி வேணுங்கியோ? உயரம் கூட வேணும். பாரு பாரு எப்படி பாரு. எல்லாமே இந்தியா செருப்பு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே. ஓகே, அதாவது கேரளா கடை தான் இது. ஓகே, நம்ம மலையாளி கடை தான். எல்லாமே நம்ம இந்தியன் மாடல் செருப்பு ஃபுல்லாகவே இது இருக்குது. சரியா? இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சொன்னோம் இல்லையா, அந்த சஃபா மக்கா ஹாஸ்பிட்டலு, அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள அந்த ஏரியா பக்கத்தில் ஒரு பஜார் மாதிரி இருக்குது. அந்த இதுக்குள்ளே இந்த செருப்பு கடை இருக்குது. ஓகே, நம்ம பார்ப்போம், பார்த்துட்டு அடிக்கலாமோ. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வழியாக ஹாஸ்பிட்டலில் கண்டுபிடிச்சிட்டோம். வண்டி அங்கே எங்கேயும் நிப்பாட்டிருக்கோம். வண்டி நிப்பாட்டிட்டு இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருக்கோம். அந்த பாருங்க சஃபா மக்கா பாலி கிளினிக்னு இருக்கா, அது பக்கத்துலேயே பெரிய மெடிக்கலும் இருக்குது. அவங்களே மெடிக்கலும் வச்சுருக்காங்க. சரியா? நம்ம இப்போ அந்த இதுக்குள்ளே போவோம். கிளினிக்குள்ளே இப்போ நம்ம உள்ளே போகிறோம். உள்ளே போயிட்டு உள்ளே எதுவும் டாக்டர் என்ன டாக்டர் இருக்காங்க, லேடிஸ் டாக்டர் இருக்காங்களா, இல்லை நம்ம பார்க்க வந்து லேடிஸ் டாக்டர் பார்க்க வந்திருக்கோம். உள்ள லேடிஸ் டாக்டர் இருக்காங்க, பார்த்துட்டு நான் உங்களுக்கு திருப்பி அப்டேட் பண்ணுறேன். ஓகே, எங்க 47? ஓகே, இந்த இருக்குல்ல 47. நீங்கள் கேமரா எடுக்கூடாண்டி. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே ஹாஸ்பிட்டலில் நிற்கிறோம். ஹாஸ்பிட்டலில் பில்லு பார்த்தீங்கன்னா உள்ளே காமிக்கிறதுக்கு வந்து தனி ரேட்டு. இப்போ இதுக்கு வந்து என்னது ஸ்கேனுக்கு வந்து பாருங்கள், ஸ்கேன் அல்ட்ரா சோனிக் ஸ்கேன் வந்து எழுதி கொடுத்துட்டாங்க 165 ரூபா. ஓகேயா? ஆமாம், அதில் எழுதியாங்க என்ன ஸ்கேன் சொல்லி. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை காமிச்சிட்டு என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்துட்டு கிளம்பும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கரும்புச்சார கடைக்கு வந்திருக்கோம். கரும்புச்சார கடைக்கு இந்த கரும்பு ரெடி ஆகிட்டு இந்த மிஷினுக்குள்ள போது பாருங்க. கரும்பு போட்டு இந்த அரைச்சி வந்துடும். ஓகே, அரைச்சி வெளியே வந்துட்டு நம்ம ஊற்றுறாங்க கரும்புச்சாறு ப்ளஸ்ஸாக 5 ரியால். அந்த ஒரு கிளாஸ் வந்து 5 ரியால். ஓகே, கரும்பு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் மாதிரி கரும்பு இந்த கருப்பு கலரில் உள்ள கரும்பு கிடையாது. ஐஸ் வேணுமா உனக்கு? வேண்டாம்டா. சரி சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து வாங்கியாச்சு 5 ரியாலுக்கு கொடுத்து நம்ம திருப்பி ஹாஸ்பிட்டல் நோக்கி போவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா இடத்துலையும் போய் பார்த்துட்டு இப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்கேன்லாம் எழுதி கொடுத்தாங்க இல்லையா. இப்போ ஸ்கேன் எழுதி கொடுத்ததில் இப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா வயிற்றுக்கு மட்டும் தான் நாங்கள் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. இப்போ நமக்கு வந்து கர்ப்பப்பையிலையும் பார்க்கணும் அப்படின்னால நம்ம என்ன செஞ்சிட்டோம்னா நேராக நம்ம இப்போ நம்ம ஆப்ரேஷன் பண்ணாங்க இல்லையா, அதே ஹாஸ்பிட்டலுக்கு இப்போ நம்ம வந்திருக்கோம். அதாவது எம்எம் ஹாஸ்பிட்டல். இது வந்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கு பேர் வந்து எம்எம் ஹாஸ்பிட்டல். நம்ம வண்டியை பார்க்கிங்ல இருந்து அங்கே விட்டு அந்த சைடில் ரொம்ப லாஸ்ட்டில் நிற்கிது. இப்போ இல்லையா, இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே தான் வந்திருக்கோம். ஹாஸ்பிட்டலில் இது வந்து இந்த ஏரியா வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா வந்து எமர்ஜென்சி வார்டு இது உள்ள. ஓகே,
இப்போ நம்ம அது உள்ள போய் அந்த அதில் சீட்டு வாங்கணும். அது உள்ள போய் சீட்டு வாங்கிட்டு நம்ம இப்போ இது உள்ள போயிருக்காப்ல, ஒய்ஃப் வந்து உள்ள போயிருக்காப்ல, உள்ள போய் இப்போ செக் பண்ணிட்டு வரட்டும். ஏன்னா இவங்க தான் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அந்த வயித்தையும் பார்த்துட்டு உள்ள கர்ப்பப்பையிலையுமே எதுவும் ஃபால்ட் இருக்கான்னு சொல்லிட்டு இங்கே ஸ்கேன் பண்ணிடுவாங்க. ஓகே, இப்போ நம்ம இவங்க என்ன செய்யறாங்கன்னா இங்கே ஸ்கேன்லாம் பண்ணுறாங்க, ஓகே தான். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்கேன் பண்ணுவாங்க, அவங்க சொல்கிறது நமக்கு புரியாது. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு புரியாமல் இருக்குது. அதனால நம்ம என்ன செய்வோம்னு சொன்னால் இப்போ நம்ம அது வேறு என்ன ஸ்கேன் நீங்கள் ஸ்கேன் பண்ணிவிட்டு அந்த ஸ்கேன் ரிசல்ட்டை எடுத்து போய் நம்ம இப்போ போனோம் இல்லையா, அது பேர் என்ன சஃபா மக்கா, அங்கே போய் காமிச்சா அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு போய் அங்கே போய் காமிச்சோம்னா அவங்க என்னதுன்னு பார்த்துருவாங்க. அவங்க சொல்கிறது நமக்கு புரியும் அப்படிங்கனால அப்போ நம்ம இங்கே வந்து நம்ம இந்த ஸ்கேன் நம்ம எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே வந்துருக்கோம். இப்போ தான் நிற்கிறேன் உள்ள பேருக்காப்பில். சரியா, வந்தோடனையும் அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை வாங்கிட்டு போய் நான் இப்போ உடனே தராங்களா இல்லை லேட் ஆகுமா அப்படின்னு தெரிய மாட்டேங்குது. உடனே தந்துட்டாங்க நல்லாயிருக்கும், நான் வாங்கிட்டு போய் நம்ம இது பண்ணலாம். இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்க எப்போ வர சொல்லியிருக்காங்களோ அப்போ வாங்கிட்டு அந்த ஸ்கேனை போய் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த ஷிஃபா மக்கால போயிட்டு அதை கொடுத்தோம்னா அவங்க என்ன வரோம் நீங்கள் சொல்லிடுவாங்க. நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ இவங்க உள்ளே போயிட்டு வரட்டும், என்ன ஸ்கேன் பண்ணுறாங்களா என்ன வரும். ஏன்னா இது அவசர சிகிச்சை பார்த்தவங்க, நம்ம இங்கே தான் வந்தோடனே ஸ்கேன் பண்ண முடியும். அதனால் உள்ளே போயிருக்காப்புல. வந்ததுக்கப்புறம் என்ன அப்படிங்கிறத நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தோம் இல்லையா, ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு அங்கே போய் ஒரு வழியாக ஸ்கேன் பண்ணியாச்சு. சரியா, ஸ்கேன் பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா